அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்காக வேண்டி கிளம்புறோம். நம்ம பிள்ளைங்க எவ்வளோ ஆரவாரத்தோட பள்ளிவாசல் வாசலில் 7 மணிக்கு போகிறதுக்கு 6:30 மணிலேருந்து விளையாண்டுட்டு இங்கே நிற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கும்போதே. ஒரு பள்ளிவாசலுடைய வாசலில் இத்தனை பிள்ளைகள் இதுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உங்களுடைய ஆர்வத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். கான்ஸ் பிளாசோ, நம்ம மஸ்ஜிதினுடைய பிரசிடெண்ட் ஃபிரோஸ் கான் ஹாஜ் அவங்களுடைய வீடு. மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அலைக்கும் சலாம் வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் மதரசா சார்பிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம ஸ்விம்மிங் பூலுக்காக வந்திருக்கோம். இந்த மதரசா சார்பு அடிப்படையில் வரும்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன போட்டி வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ சாதாரணமாக உங்களை அப்படியே ஸ்விம்மிங் பூல் போய் குளிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாலியாக போயிடுவீங்க. பட் ஆனால் ஒரு சின்ன டஃப் கொடுத்து நான் குளிக்க போகும்போது உங்களுக்கும் ஒரு மனநிறைவு இருக்கும், எங்களுக்கும் ஒரு மனநிறைவு இருக்கும், பார்க்கக்கூடிய நம்மளுடைய மொஹல்லா மக்களுக்கும் நம்ம மதரசாவில் என்ன நடக்குதுன்ற விஷயம் கொஞ்சம் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன குவிஸ் நான் கேட்பேன். அதை நீங்கள் உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு தாராளமாக போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உன் பேர் என்னத்தா? ராஷிக் அகமது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் ஹதீஸ் சொல்ல. சரி சொல்லுங்கள், ஹதீஸ் சொல்லுங்கள். அத்தீன் யுஸ்ருன், தீன் எளிதானது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். போங்க, நீங்கள் போகலாம். அடுத்து உங்கள் பேர்? அப்துல் ரஹ்மான். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் ட்ரிங்கிங் வாட்டர் சுன்னத். சொல்லுங்கள் பார்க்கலாம். சே பிஸ்மில்லா அண்ட் ட்ரிங்க் வாட்டர். ஹோல்ட் இன் ரைட் ஹேண்ட், ட்ரிங்க் இன் ரைட் ஹேண்ட். சிட் அண்ட் ட்ரிங்க். சே அல்ஹம்துலில்லாஹ் ஆஃப்டர் யூ ட்ரிங்க். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். போங்க, நீங்கள் போங்க. அடுத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தண்ணீர் குடிப்பது சுன்னத்துகள். சொல்லுங்கள். அதாவது இப்போ அவர் இங்கிலீஷில் சொன்னார், அதுக்கு இப்போ இவர் தமிழ் டிரான்ஸ்லேட்டர் சொல்ல போகிறார். சொல்லுங்கள். வலது கையால் குடிப்பது, உட்கார்ந்து குடிப்பது, பார்த்து குடிப்பது, 3 முறை வாசித்து குடிப்பது, குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். போங்க. அடுத்து வாங்க இஸ்மாயில், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சூரா சொல்ல போகிறேன். சொல்லுங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நீங்கள் போகலாம். அடுத்து உங்கள் பேர் என்னத்தா? அப்துல் கதீர். நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஹதீஸ் சொல்ல போறேன். சொல்லுங்க. ஹதீஸ் 6 இறையில் இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்களே எல்லாம் நம் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். புகாரியினுடைய முதல் ஹதீஸ். குழந்தைங்க எவ்வளவு அழகா மனப்படமா சொல்றாங்கன்னு பாருங்க. வாங்க தௌஃபீக் அம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? சூரா துஹா சொல்ல போறேன். சொல்லுங்க தா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அதிகமான நாவாற்றலை கொடுக்கட்டும். சரி நீங்க போங்க, யூ கேன் கோ. அடுத்து உங்க பேர் என்னத்தா? ஷுஐபுல் ஹக். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அஸ்மாஉல் ஹுஸ்னா. இன்ஷா அல்லாஹ். எனி 20 சொல்லுங்க. ஓகே இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. يا هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم المالك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الوهاب الرزاق الفتاح العليم.
மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அழகா சொன்னீங்க தா. போங்க நீங்க போங்க ரெடி ஆகும் சொல்லுங்க. Sir, Hadith. ஹதீஸ் சொல்ல போறீங்களா? உங்க பேர் என்னத்தா? Muhammad Adil. சொல்லுங்க. அத்தாஜிரு சதுகுல் அமீனு வன்னபீன வசித்திகீன வஷுஹதா. ஒரு உண்மையான வியாபாரி மறுமை நாளில் நபிமார்களிடமும் உண்மையாளர்களிடமும் ஷஹீதுகள் ஆகியவருடன் இருப்பார். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் போயிட்டு வாங்க. உங்க பேரு தா? முகமது உமர். ஜிப்பா போட்டு ரொம்ப மாஷா அல்லாஹ் யூனிஃபார்மோட அழகா வந்திருக்கீங்க. சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஹதீஸ். ஹதீஸ் சொல்ல போறீங்க. மாஷா அல்லாஹ். நம்ம பிள்ளைகள்கிட்ட பாருங்க ஒரு பெரிய விஷயம். ஹதீஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 40 ஹதீஸுகள் வந்து யார் மனப்பாடம் பண்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கிடுறான். ஸோ நம்மளுடைய குழந்தைகள் ஹதீஸுடைய விஷயத்துல ரொம்ப நம்ம மதரசால ஆர்வப்படுத்துறோம். அவங்களும் எவ்வளவு அழகா ஹதீஸுகளை சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. சொல்லுத்தா. மன் கஷ்ய ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. சரி போங்க நீங்க போங்க ரெடி ஆகுங்க. உங்க பேர் என்னத்தா? முஸம்மில். வலைக்கும் சலாம் வரகாத்து. நீங்க என்ன சொல்ல போறீங்க? தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்துகள். சொல்லுங்க. தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்துகள்: பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, உட்கார்ந்து குடிப்பது, பார்த்து குடிப்பது, வலது கையால் குடிப்பது, 3 முறை சுவாசித்து குடிப்பது, குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். கிளம்பு. உங்க பேர் என்ன? இளம் மாணவர். இவர் மதரசால இவருக்கு இன்னொரு பேர் செல்ல பிள்ளை, நான் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து இவர் ஒரு 4 வயசுலேருந்து வராரு மதரசாக்கு. நீங்க என்னத்த சொல்ல போறீங்க? ஹதீஸ் தானா? மாஷா அல்லாஹ். சொல்லுங்க என்ன ஹதீஸ் சொல்றீங்க? சொல்லுங்க. ஹதீஸ் ஒன்று இறையில் அத்தீனின் சிறுந்தீன் எளிதானது. மாஷா அல்லாஹ். போதும் ஒரு ஹதீஸ் போதும். அடுத்து என் பேர் வந்து அகமது பிலால். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். என்ன சொல்ல போறீங்க? கேள்வி பதில். சொல்லுங்க தா. அபுல் பஷர் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? அபுல் பஷர் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரரின் பெயர் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர் பெயர் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நபிமார்களை பத்தி நம்ம மதரசால கேள்வி பதில் மூலியமாவே நிறைய விஷயங்கள் சொல்லி தரப்படுது. மாஷா அல்லாஹ். நீங்க போங்க தா குளிங்க வாங்க. உங்க பேர் என்னத்தா? முகமது நபில். மாஷா அல்லாஹ் மாத்தால. இவர் 10th ஸ்டூடெண்ட். இவர் இன்ஷா அல்லாஹ் இப்போ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் இவங்கெல்லாம் பாஸ் ஆகணும், ஃபுல் மதிப்பெண் எடுக்கணும்னு இவங்களுக்காக துவா செய்யுங்க. சொல்லுங்க. ஹதீஸ் சொல்லப்படுறாங்க. சொல்லுங்க. மன் கஷ்ய ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ நம்மை சார்ந்தவர் அல்ல. மாஷா அல்லாஹ். நீங்க போகலாம் குளிக்கலாம். உங்க பேருத்தா? முகமது ரவுஃப். சரி என்ன பண்றீங்க? சூரா சொல்லுங்க. அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி. ஃபர்ஸ்ட் அவுது சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா கலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். மாஷா அல்லாஹ். போங்க குளிங்க. உங்க பேர் என்னம்மா? ஹஃபீஸ் ஜிதான். ஹஃபீஸ் ஜிதான். மாஷா அல்லாஹ். அழகான பேரா இருக்குது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? துஹா. சூரா குலுல்லாஹ் சூரா சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். போங்க குளிங்க. அடுத்து ஜஹாங்கீர். உங்க பேர் என்னத்தா? ஜஹாங்கீர். நான் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. மிஃப்தஹுல் ஜன்னத்தி ஸலா. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். கரெக்டா தொழுதுருவீங்களா? 5 வக்து கரெக்டா தொழுகைக்கு வந்துடணும். சரிங்களா? உங்க பேர் என்னத்தா? சாஹிர். நீங்க என்ன சொல்ல போறீங்க? சூரா. என்ன சூரா சொல்றீங்க? சொல்லுங்க. சூரா. சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மாஷா அல்லாஹ். போங்க தா குளிங்க. இன்ஷா அல்லாஹ். கட் பண்ணிக்கோங்க தா. கட் பண்ணிட்டீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மஸ்ஜிதினுடைய பிரசிடெண்ட் ஃபிரோஸ் கான், ஹாஜி ஃபிரோஸ் கான் அவங்க வீட்டுக்கு தான். இன்னைக்கு அவங்கள நம்ம சந்திப்போம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அண்ணனை பற்றி ஒரு 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மஸ்ஜிதுக்கு இமாமா வந்து சேர்ந்ததுலேருந்து நம்ம மஸ்ஜிதுக்காக வேண்டியும் மதரசாக்காக வேண்டியும் குறிப்பாக நம்ம குழந்தைகளுக்காக வேண்டி அவங்களால எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சமுதாயத்துக்காக வேண்டி நிறைய போராளி, நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு அழகான ஒரு மனிதர். வாழ்க்கையில் நான் சந்திக்கும் போது பல தருணங்களில் எப்போல்லாம் நான் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேனோ
அந்த சமயத்தில் இளைஞர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, குறிப்பாக என்னுடைய நிக்காவுடைய விஷயத்துலலாம் அண்ணன் தான் நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஹசரத், நீங்கள் அழகான முறையில் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் உடனே வந்து நிற்கக்கூடிய முதல் மனிதர் நம்ம. இது ஒரு மொஹல்லா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்து. ஏன்னு சொன்னால், நான் யாரையும் கம்பேர் பண்ண விரும்பலை. ஆனால் நம்ம இப்போ இருக்க சமுதாயத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுடைய விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். கடந்த நம்ம ஆண்டு விழாவில் கூட நம்ம மீட்டிங் போடும் போது ஒரு விஷயத்த நம்ம முன் வச்சோம். குழந்தைகள் யார் நல்ல இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, உடனே ஹாஜி உடனே அதை அப்ரூவ் பண்ணி உடனே சைக்கிள் வாங்கி இந்த ஆண்டு விழா நம்ம கடந்த வீடியோஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல் குழந்தைகளுக்கு ஒன்றுன்னு சொன்னால் அந்த சமுதாயத்துக்காக வேண்டி என்ன செய்ய முடியுமோ அது செய்யக்கூடிய ஒரு அழகான மனிதர். இன்னைக்கு நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் பிள்ளைகளுக்காக வேண்டி ஸ்விம்மிங் பூல் ஏற்பாடு செஞ்சு ஒரு அழகான பிரேக்ஃபாஸ்ட் வேறு செஞ்சுருக்காங்க. இது வழக்கமாக அடிக்கடி அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இப்போ தான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ கவரேஜ் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி, மிகப்பெரிய நன்றி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அண்ட் இமாம் சொல்ற மாதிரி இந்த மொஹல்லா இன்னைக்கு வந்து பெரிய டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம பள்ளிவாசலும் இது எல்லாமே இமாம் நம்ம மோதினார் எல்லாம் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு தான், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அண்ட் குழந்தைங்களை பற்றி பேசுறச்ச இவங்க தான் நாளைக்கு எதிர்காலமே. நாளைக்கு இருக்க போற சிஎம், பிஎம், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ், டாக்டர்ஸ், இதெல்லாம் இந்த குழந்தைங்க தான். அதனால குழந்தைங்களுக்கு மேக்சிமம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். விளையாட்டும் சரி, படிப்பும் சரி, எல்லாமே தேவை. அண்ட் அவங்க என்ன லெவல்ல போறதுக்கு ஏணியா இருக்கிறது, தோணியா இருக்கிறதெல்லாம் நம்ம குருமார்கள் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்காகவும் துவா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய ஒரு ஃபேமிலி மிகப்பெரிய ஒரு நெருங்கிய நண்பர் கலிஃபத்துல் அபாய் அவங்க. நம்ம மொஹல்லாக்கா வேண்டி இதே நம்ம சொன்ன அதே ஹாஜியோட ரெண்டாவது விஷயம் அதே தான். குழந்தைகள் மேல ரொம்ப தனிப்பட்ட அக்கறை செலுத்தி கவனம் செலுத்துறவங்க. என்னுடைய வாழ்க்கை ரீதியாகவும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து ஒரு 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 நல்ல ஒரு நடைபாதையை எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க அண்ணன். அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இது குறிப்பா அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகள் மேல அக்கறை மட்டும் கிடையாது, மார்க்க ரீதியாகவும் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல். இவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. 3 பசங்களுமே அல்லாஹ்வுடைய கிருபையில ஹாஃபிதுகள் ஆயிட்டாங்க. 2 பிள்ளைங்க ஆயிட்டாங்க. 3வது பிள்ளை இப்போ வந்து ஹாஃபிஸ் ஒரு 20 ஜூஸ் முடிச்சிட்டாரு. இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த ரமதானுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஒரு முழு குரான் முடிக்கிறதுக்கு உண்டான துவாவை இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்யுங்க. நீங்க ஒரு 2 வார்த்தை சமுதாயத்துக்காக சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மிக பெரியவன். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இந்த மொஹல்லால அல்லாஹ் எல்லாமே கொடுத்துருந்தான். நல்ல பள்ளி, நல்ல குழந்தைங்க எல்லாமே இருந்தது. நல்ல இமாமுடைய குறைபாடு இருந்தது. அந்த நல்ல இமாமுடைய குறைபாடு அல்ஹம்துலில்லாஹ் அஜ்ரத் வந்ததுனால அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் தீர்ந்துச்சு. அதனால நல்ல இமாமா எங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அஜர் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த குழந்தைங்களுடைய என்ன விஷயம் தேவைப்படுது, எந்த காலத்தில் எப்படி பண்ணணும் குழந்தைங்கன்னு சொல்லி அதை புரிஞ்சு குழந்தைங்களோட ஒரு குழந்தையா இருந்தது. அதனால தான் இந்த குழந்தைங்களும் வந்து இமாம் சொல்ற மாதிரி கேட்டு சம்மர் கேம்ப்பு, இது மாதிரி கோச்சிங்கு, அதே மாதிரி சம்மர் கிளாஸுன்னு சொல்லி நிறைய கண்டக்ட் பண்ணி, அது மாத்திரம் இல்லாமல் குழந்தைங்களுடைய எஜுகேஷன்லையும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அந்த விஷயத்துலையும் அவர் மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்களை எதிர்காலத்துக்கு வந்து மாஷா அல்லாஹ் ரொம்ப பெரிய ஒரு வழிகாட்டியா இந்த இமாம் அமைஞ்சிருக்காரு. அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த இமாமுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவருக்கு ஒரு துஆவை கபூலாக்கி மேலும் நிறைய பள்ளிகள்லையும் நிறைய தலைவர்களும் சரி இது மாதிரியான குழந்தைங்களோட ஒரு கலந்து குழந்தைங்களுடைய முன்னேற்றத்துக்காக அந்த தலைவர்களும் சரி இமாமுங்களும் சரி பாடுபடணும். இது வந்து குறிப்பா வந்து நீலாங்கரையில நிஸ்வா என்ற பள்ளிவாசல்ல இருக்கிற இமாமு. இது நீலாங்கரையில இருக்க ஃபெரோஸ் கானுடைய வீடு. இது பாருங்க, தலைவர் பாருங்க, அவரோட வீட்டை குழந்தைங்களுக்காக வேண்டி கொடுக்குறாரு. அது மாதிரி எப்பெல்லாம் நாங்கள் கேட்குறோமோ இல்லைன்னு சொல்றது கிடையாது. அதே மாதிரி வந்த குழந்தைங்களுக்கு அதில் டிஃபன் ஏற்பாடு பண்ணி ப்ளஸ் அந்த குழந்தைங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்கணும்னு சொல்லி அது மாதிரியான நிறைய நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. இதை பார்த்து மற்ற முஸ்லீம்களும் மற்ற மொஹல்லால இருக்க குழந்தைங்களோட கம்பைன் ஆகி 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல சமுதாய மக்களாக வந்து மற்ற சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டி இந்த சமுதாயத்தினால மற்ற சமுதாயங்கள் பிரயோஜனம் ஆகிறதுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லா. குழந்தைங்களோட வரும்போது நம்மளும் குழந்தைங்களாகவே மாறிடுறது. இந்த குழந்தைங்களோட மாறினா தான் குழந்தைங்க நம்ம மேலே ரொம்ப ஈஸியாக அட்டாச் ஆகுவாங்க. பிள்ளைகளோட பிரச்சனையை வந்து அஜத்துமாவே பிள்ளைகளோட ஒட்ட மாட்டேங்கிறாங்கன்றதுனாலேயே நிறைய பிள்ளைங்க அவங்களோட பர்சனலாக இருக்கட்டும் எந்த விஷயமும் அஜத்தோடு ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்மளோட ரொம்ப அட்டாச்சாக இருக்க ரீசன் என்னென்னா, நான் குழந்தைங்களோட இருக்கும்போது நானும் குழந்தையாகவே மாறிடுவேன். அதனாலேயே மாஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்ன நபில் சொல்கிறது கரெக்டாக سال دمعي شوقا يا حبيبي إليك فاض قلبي عشقا بالصلاة عليك طارت روحي حبا في المنام إليك رام كل قربا سيدي لبيك قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك صلوات. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன துவா சொல்லணும்? துவா ஓத மறந்துட்டா என்ன சொல்லணும்? சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி சாப்பிடுங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க எல்லோரும். சாய் நல்லா சாப்பிடுத்த வந்து வாங்கிக்கோங்க.